கடலையும் நான் கடந்து சென்றாலும் எந்த துணையாகினார் அன்பின் ஊற்றை அருளின் சுனையே உன்னை நான் பாடுவேன் வாழ்வாகுந்தன் வார்த்தையை கேட்க மகிழ்வுடன் தினம் நாடுவேன் மகிழ்வுடன் தினம் நாடுவேன் புகழ் பாடுதே இதமாக வீசும் இளங்காலை தென்றலும் எல்லாம் உன்னருள் பாடுதே அதிகாலை உதயம் அழகான வானம் எல்லாம் உன் புகழ் பாடுதே இதமாக வீசும் இளங்காலை அழகின் தரிசனம் தான் சலங்கை ஒலிகளால் இனிய ஜதிகளால் உன்னை பாடுவேன் அருள்பவனே ஆள்பவனே அருட்சுடரே அன்பரசே அன்பின் ஊற்றை அருளின் சுனையே உன்னை நான் பாடுவேன் வார்த்தையை கேட்க மகிழ்வுடன் தினம் நாடுவே மகிழ்வுடன் தினம் நாடுவே இசை பாடும் குயிலும் அசைந்தாடும் மயிலும் எல்லாம் உன் புகழ் பாடுதே உயர்ந்தோங்கும் மலையும் பாய்ந்தோடும் நதியும் எல்லாம் உன்னருள் பாடுதே இசை பாடும் குயிலும் அசைந்தாடும் மயிலும் எல்லாம் உன் புகழ் பாடுதே
போல என்னை தினம் காக்கும் அன்பு தாயாகினாய். கடலும் மலையும் நான் கடந்து சென்றாலும் எந்த துணையாகினாய். அன்பின் ஊற்றை அருளின் சுமையே உன்னை நான் பாடுவேன். வாழ்வாகும் உந்தன் வார்த்தையை கேட்க மகிழ்வுடன் தினம் நாடுவேன். மகிழ்வுடன் தினம் நாடுவேன். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கு பரம்பொருளாம் இறைவன். ஆரோக்கியம் தரும் உடல் பயிற்சிக்கும் உற்சாகம் தரும் விளையாட்டிற்கும் சக்தி நீரே. எங்கள் அந்தோனியா தொடக்க மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் நடைபெறும் விளையாட்டு விழாவிற்கு உம்மை முதல்கண் சேர்ந்தாத்தி வணங்கி வரவேற்கின்றோம். நமது பள்ளியின் சொந்தக்காரர் தோல்வியறியா துணிவின் அடையாளம். காரியமாற்றுவதில் வீரியமிக்கவர். பன்முக திறமையால் பாதை வகுப்பவர். புதுமை விதைக்கும் வில்லாளர். ஆழமான கருத்துக்களை அற்புதமாக வழங்குவதில் வல்லவர். தொலைநோக்கு பார்வையாளர். தலைநோக்கு கருத்தாளர். சமயோகியம் கொண்ட பண்பாளர். கேட்போரின் காதுகள் திறந்திட உதிர்க்கும் சொற்களுக்கு உயிர் கொடுப்பவர். இறை வார்த்தையை வாரி வழங்கும் வள்ளல். முடியாது என்பது முற்றுப்புள்ளி, முடியும் என்பது வெற்றி புள்ளி என்ற விருது வாக்கினை வாழ்வாக்கி துருவ நட்சத்திரமாய் தோன்றி இன்று பருவ நட்சத்திரமாய் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் புனித அந்தோனியார் பங்கு சங்கத்தின் தலைவராகவும் மலை மாவட்டத்தின் முப்பணிகளின் பொறுப்பாளராகவும் இருந்து திறன்பட செயல்பட்டு வரும் அருள் பணியாளர் ஆண்ட்ரூஸ் அவர்களை எம் பள்ளியின் விளையாட்டு விழாவுக்கு தலைமையேற்று சிறப்பிக்க அன்போடும் பாசத்தோடும் வருக வருகென வரவேற்கின்றோம். சேவை என்பதே சகோதரி சீலியா மேரி அவர்களின் வாழ்க்கை முறை. பணத்தை விட பரிவு, புகழை விட பொறுப்பு என்ற மருத்துவரின் உண்மை அடையாளத்தை வாழ்க்கை நெறியாக கொண்டு அர்ப்பண உணர்வோடு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியா மகிழ்ச்சியா இறைவனை ஆற்றி வரும் அருள் சகோதரி சீலியா மேரி அவர்களை என் பள்ளிகளின் விளையாட்டு விழாவிற்கு வருக வருக என பாசத்தோடு வரவேற்கின்றோம். அடைக்கலமேறி FIHM அவர்களை உள்ளன்போடு அழைக்கின்றோம். உருவம், அமைதியின் வடிவம், உழைப்போடு உறுதியும் உவப்பும் நிறைந்தவர். ஜபத்தின் நிழலிலும் அருளின் ஒளியிலும் இறைமக்களை இறைவனுடன் இணைக்கும் பாலமாக திகழ்ந்து தன் இறைப்பணியை முழு அர்ப்பணியுடன் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் முனைந்தினாலே இணை பங்கு அருள் பணியாளர் இக்னேசியஸ் அவர்களை எம் பள்ளி விளையாட்டு விழாவிற்கு பாசத்தோடு வரவேற்கிறோம். நமது முழங்கின कैमरा बंद करो सिंग बंद कैमरा बंद மீண்டும் மகிழ்ச்சி விற்பிக்க ஆசிரியர்களை முகம் கண்டு மகிழ்ச்சி பொங்க நண்பருடன் கழித்த கால
கேமரா பாருங்க, நீங்கள் பாருங்கள் சார், கேமரா பாருங்கள் சார், கேமரா பாருங்கள் சார், கேமரா பாருங்கள், கண்ண மூடாதீங்க. பெற்றோரே, இரண்டாம் ஆசிரியர் ஆமென் பள்ளி மீது மிகுந்த ஈடுபாடும் மாணவர் நலனில் அக்கறை கொண்டு அழைக்கும் போதெல்லாம் பள்ளியின் முன்னேற்றத்தில் எமக்கும் பங்கு உண்டு என ஆர்வத்தோடு வருகை புரியும் எம் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்கள் திருமதி சுனிதா, திருமதி சீமா இவர்களே எம் பள்ளி விளையாட்டு விழா வருக வருக என நட்போடு வரவேற்கிறோம். கிட்ட வா, ஓகே, ரெடி, கேமரா பாருங்க சார். ஓகே, பொறுப்புகளை பொறுமையாக வரையறுத்து கடமைகளை கருத்தோடு நிறைவேற்றும் நல் உள்ளம் கொண்டு பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் உயர்வுக்கும் சிறப்பிடம் கொடுத்து இன்றைய இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டும் கலைஞரை விளக்கமாக சுடர்விட்டு ஒளி வீசும் தூண்டுகோலாக அக்கறையுடன் பணியாற்றி வரும் எம் அந்தோனியார் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் அருள் சகோதரி ஆரோக்கியமேரி, அருள் சகோதரி அடைக்கலமேரி இருவரையும் நாம் பள்ளியின் விளையாட்டு விழாவிற்கு வருக வருக என இருகர கூப்பி வரவேற்கின்றோம். புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி ஆரோக்கியமேரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்க எமது ஆசிரியை திருமதி ஜான்சி அவர்களை மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் அழைக்கின்றோம். கேமரா பாருங்க மேடம், கால் பண்ணி கேமரா பாருங்க, கேமரா பாருங்க. நிறைவு பரிசினை வழங்க எமது ஆசிரியை திருமதி கேத்ரின் அவர்களை உள்ளன்போடு அழைக்கின்றோம். மனைத்து அறிவின் ஒளியால் அழகு சேர்த்து பொறுமையில் காலத்தின் மதி கடமையை நேசி செய்வதை துணிந்து செய் என்பதற்கேற்ப சுறுசுறுப்பு மன உறுதி என வெற்றி பாதையில் பயணம் செய்யும் புனித அந்தோனியார் இல்ல அருள் சகோதரிகள் மற்றும் வருகை புரிந்துள்ள அனைத்து அருள் சகோதரிகளையும் எம் பள்ளியின் விளையாட்டு விழாவிற்கு வருக வருக என நெஞ்சார வரவேற்கின்றோம். பரிசுகளை கொடுத்து சிந்தனையை தோன்றி சிற்பங்களை செதுக்கும் சிறந்த சிற்பிதான் ஆசிரியர். எம் பள்ளியில் மிகுந்த அர்ப்பணிப்புள்ளத்தோடு தியாக சிந்தனையோடு பரிபூர்ந்து கொண்டிருக்கும் அருள் சகோதரி மரியா புஷ்பம் ஆசிரியர், பெருமக்கள், அளவர நண்பர்கள் மற்றும்
மற்றும் மனம், உடல், ஆத்மா அனைத்தையும் வளர்ப்பதற்கே வழி. விளையாட்டு என்பது உணர்ந்த அருமையால் விளையாட அழகிய மலர்களால் வீற்றிருக்கும் எமது அருமை மாணவர் கண்மணிகள் அனைவரின் விழாவுக்கு வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். பள்ளியின் விளையாட்டு விழா சிறப்பாக அமைய பல்வேறு வழிகளில் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒளி அமைப்பாளர்கள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் அனைத்து உதவியாளர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். நிறைவாக இவ்விளையாட்டு விழா அரங்கில் கூடியிருந்து அனைவரையும் மீண்டும் ஒரு முறை மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடு வருக வருக என வரவேற்று வரவேற்புரையை நிறைவு செய்கிறோம். தேசிய கொடியை ஏற்றிய எமது பங்கு தந்தைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒலிம்பிக் கொடி 5 வலயங்கள் இணைந்து நிற்கும் ஒலிம்பிக் கொடி உலக நாடுகள் அனைத்தையும் ஒன்றிணைக்கும் அமைதியின் சின்னத்தை இது நினைவூட்டுகிறது. இத்தகைய பெருமையுடைய ஒலிம்பிக் கொடியினை ஏற்றிட ரெவரண்ட் டாக்டர் சிஸ்டர் சீனியா மேரி FIHM அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சின்னமாகவும் பெருமையின் பிம்பமாகவும் பறக்கின்ற இந்த 3 கொடிகளை ஏற்றிய எம் பள்ளியின் சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. வீரர்கள் இவர் மிக அழகாக அணிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றனர். 2வது அணியாய் எல்லோ ஹவுஸ் மஞ்சள் நிறம் வாழ்வின் சின்னம். மகிழ்ச்சி, சந்தோஷம், அறிவு, நம்பிக்கை, செழிப்பு, ஆற்றல் இவற்றின் அடையாளம் என்பதை உணர்ந்தவர்களாய் 10ஆம் வகுப்பு மாணவன் ரோகின் தலைமையில் எல்லோ ஹவுஸ் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். 3வது அணியாய் ரெட் ஹவுஸ் சிவப்பு நிறம், சிறப்பு வாய்ந்த நிறம். சிவப்பு நிறம் அன்பின் மொழி, உயிரின் மொழி. சிவப்பு வீரத்தை காட்டும், வெற்றியை காட்டும். சிவப்பு நம்பிக்கையின் தீபம், உற்சாகத்தின் விதை. உலகளவில் கலை, கலாச்சாரம், ஆன்மீகம் மற்றும் அறிவியலிலும் கல்வி அனைவருக்கும் உற்சாகம் தந்து ஊக்கப்படுத்தும் சிந்தனையோடு 10ஆம் வகுப்பு மாணவன் தலைமை ரெட் ஹவுஸ் வீரர்கள் அணிவகுத்தரும் நிறம் சாந்தம், நம்பிக்கை, அறிவு, ஆற்றல், உண்மை வருகின்றனர். உறுதிமொழி விளையாட்டு போட்டி மகிமைக்காகவும் எம் பள்ளியின் பெருமைக்காகவும் விளையாட்டு விதிகளுக்கு கட்டுப்பட்டு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்கிறோம் என உறுதி அளிக்கிறேன்.
உலகம் முழுவதும் ஒன்று சேர ஒற்றுமை ஒளிபரப்பும் விழா. வீரத்தை உறக்கச் சொல்லும் புனித விழா இது. வெற்றி தோல்வி அல்ல இதன் இலக்கு. பரவிட விளையாடி கற்று வளர்வோம் நாமே, அன்பு ஒற்றுமை பகர்வோம் எல்லோருமே என்ற மனநிலையில் வெற்றியை கொண்டாட ஒலிம்பிக்கின் தீபத்தை ஏந்தி வலம் வருகிறார்கள் நம் பள்ளியில். நீங்கள் ஏந்தியது Sidewise distance. One, two, 10 exercise, continuously, rhythmically, ball 16 count, class, begin. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3, next, change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3, next, change. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7, 6, 5, 4, 3, next, change. 1, 2, பங்கு தந்தையவர்களுக்கும் இன்று வந்திருக்கின்ற அருள் சகோதரி சிஸ்டர் சீரியா மேரி அவர்களுக்கும் தொடக்கப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அருள் சகோதரிகளுக்கும் பங்கு அருட்பணித்தினுடைய பொருளர் நண்பர் ஜெயசீலா அவர்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் திருமதி சுனிதா அவர்களுக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள்
மாணவர்கள் என அத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த புனித அந்தோணியார் தொடக்க உயர்நிலைப் பள்ளியினுடைய விளையாட்டு விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டு என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக இன்றியமையாததாக மாறிவிட்டது. இன்றெல்லாம் மைதானங்களில் விளையாடி கொண்டிருந்தவர்கள் இப்போதெல்லாம் அலைபேசியிலே விளையாடுகிறார்கள். அலைபேசி விளையாடு என்பது அவர்களுடைய உடலுக்கு எந்த விதமான பயனையும் அளிப்பதில்லை. அந்த வகையிலே இந்த பள்ளியினுடைய உடற்கல்வி ஆசிரியரும் இதர ஆசிரியர்களுமாக மிகச்சிறப்பாக இந்த விளையாட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இந்த விழா மீண்டும் சிறப்பாக நடைபெற வாழ்த்துகின்றேன். மாணவர்கள் விளையாட்டில் மட்டுமல்லாமல் தங்களுடைய பயிலுகின்ற தங்களுடைய பாடங்களிலேயும் மிகச்சிறந்த பயிற்சி பெற்று நல்ல மாணவர்களாக ஒழுக்கமுடைய மாணவர்களாக வர வேண்டும், வாழ வேண்டும் என வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீர்நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று முன்ன போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே
புவி உண்ணா வந்து ராமனும் சேர்க்குது நம்மோட மண்ணோரும் உயிரும் சேர்ந்து ராமன் வளர்த்திருக்குது நம்மோட வயலோரும் வருங்காலம் முழுதும் தான் சந்தோஷம் வீசுது ஒவ்வொரு மனதோறும் அந்த நினைப்பு வந்து ராமருக்கு கசியுது என்னோட மனதோறும் உறுதி எடுத்து
சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே. காக்கை கூட்டம் பாட்டிடு கற்றுக்கொண்டு வாழ்ந்திடு ஒற்றுமையின் சின்னமது விழியன்று வாட்டிடு விழிப்புணர்வு கொண்டிடு வழியிறக்கும் நோக்கிடு. மனித மலர பாடுபடு அதன் மதிப்பு என போராடிடு. மனித மலர பாடுபடு அதன் மதிப்பு என போராடிடு. நானும் நீயும் ஒன்றாக சேர்ந்தால் நாளை உருவாகுமே. வாழும் மண்ணும் ஒன்றாக சேர்ந்தால் வாழ்வு வளமாகுமே. கை பரப்பரக்க இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற தலைவர் பங்கு தந்தை ஃபாதர் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், அருட்சகோதரிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் இந்த பள்ளி மாணவர்களுக்கு மிக சிறப்பாக ஒரு மகிழ்ச்சியான நாள். விளையாட்டு என்பது நமது வாழ்வின் ஒரு அங்கமாக இருக்கின்றது. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இங்க இருக்கிற பெற்றோரும் சரி, ஆசிரியர்கள் அனைவருமே சிறிய வயதிலிருந்து அந்த விளையாட்டில் மிகுந்த ஆர்வம் கொண்டு வளருவோம். எப்பெல்லாம் ஸ்கூல்ல ஒவ்வொரு வாரம் ஒரு நாள் இல்லை 2 வேளைகள் பிடி பீரியட் எப்படா வரும் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு இருந்த காலம் நிச்சயமாக உண்டு. இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விளையாட்டு போட்டி, இந்த விழாவானது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவை தயாரித்து மற்றும் இதற்கு ஊக்குவித்த ஆசிரியர்கள், இதில் சிறப்பாக பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய கதை வழியாக என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு ஸ்கூல்ல விளையாட்டு போட்டிக்கு அந்த நிறைய குழுக்கள் உண்டு, நிறைய போட்டிகளுக்கான குழுக்கள். அப்படி ஒவ்வொரு விளையாட்டுக்கும் அந்தந்த மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கான குழு பயிற்சிகள் மேற்கொண்டு ஒவ்வொரு வருடம் வெற்றி பெறாங்க. ஒரு 2-3 வருடங்கள் அந்த பள்ளிதான் அந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து பள்ளிகளையும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறுகின்றது. ஆனால் அதுக்கு அடுத்ததாக 1-2 வருடங்களாக அவர்கள் படுதோல்வியை சந்தித்தனர். இதற்கான காரணம் என்ன ஏதுன்ட்டு அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு சுத்தமா புரியல. இதனால ஒரு 2-3 ஆண்டுகள் தொடர்ந்து அனைத்து விளையாட்டுகளிலும் வெற்றி பெற்ற ஒரு மாணவர்கள் இப்பொழுது தொடர் தோல்வியை, அதுவும் படுதோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்திக்கின்ற பொழுது, அந்த வெற்றி பெற்ற நாட்களிலே அந்த மாணவர்கள் அனைவருமே ஒரு குழுவாக, அந்த ஒவ்வொரு விளையாட்டுக்கும், விளையாட்டு போட்டிகளுக்கும் அவர்கள் குழுவாக செயல்பட்டதால் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் அவர்கள் எப்பொழுது வெற்றி அடைந்தார்களோ அப்பொழுது நானும் வெற்றிக்கு காரணம் என்பதை மறந்துவிட்டு நான் வெற்றிக்கு காரணம் என்று அவர்கள் எண்ண தொடங்கியதால் அனைவர் மனதிலும் சுயநலம் எழுந்தது. நான் மற்றவர்களை விட சிறப்பாக விளையாடுகிறேன் என்ற ஒரு எண்ணம் தலை தூக்க அவர்களுக்கிடையே இருந்த அந்த குழு மனப்பான்மை, அனைவரும் குழுவாக ஒன்றாக இணைந்து விளையாடும் பொழுதுதான் வெற்றி கிடைக்கும் என்பதை மறந்துவிட்டார்கள். எனவே இதை அறிந்து கொண்ட ஆசிரியர்கள் அதை இந்த மாணவர்களுக்கு புரிய வைத்து மீண்டும் அவர்களுக்கு சிறப்பாக பயிற்சிகள் அளித்து அவர்களை மீண்டும் ஊக்குவித்து அடுத்த ஆண்டுகளில் விளையாட்டு செல்கின்ற பொழுது அவர்கள் சிறப்பாக வெற்றி பெற முடியும். எனவே அன்பார்ந்தவர்கள், இந்த விளையாட்டு என்பது நமது வாழ்வில் நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான அம்சத்தை கற்றுக் கொடுக்கின்றது. அதுதான் அனைவரும் இணைந்து ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்பது. எப்பொழுது நாம் ஒன்றாக இணைந்து பயணிக்கின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக நம்மால் அளப்பரிய காரியங்களை செய்ய முடியும். ஒரு வாசகம், பழமொழி கூறுவார்கள், நாம் தனியாக நடந்தால் மிக வேகமாக நடக்க முடியும், ஆனால் நாம் குழுவாக நடந்தால் அதிக தூரம் நடக்க முடியும் என்று. எனவே அத்தகைய ஒரு சிறப்பான பண்பை, ஒரு ஒற்றுமையை, குழு வாழ்வை, கூட்டமைப்பை நமக்கு கற்றுத்தருகின்ற இந்த விளையாட்டிலே அனைவரும் மிக மகிழ்ச்சியாக பங்கெடுப்போம். இன்றைய நாட்களிலே பிள்ளைகள் எந்த அளவுக்கு வெளியே சென்று விளையாடுகிறார்கள், தங்களுக்கு இருக்கின்ற ஓய்வான நேரத்தை எவ்வாறு கழிக்கின்றார்கள் என்பது மிக கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. என்றால் சில 10-20 வருடங்களுக்கு முன்பிருந்த அந்த நிலை இப்பொழுது இல்லை என்பது நிச்சயமாக கவலைக்குள்ளாக்கும் விதமாக இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது மாணவர்கள் அலைபேசியை பயன்படுத்த துவங்கி இருப்பது ஒரு பக்கம் அது மகிழ்ச்சியாக இருந்தாலும், பல அறிவை அவர்களுக்கு பெற்றுத் தருவதாக இருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே அது நிச்சயமாக அவர்களுடைய சுறுசுறுப்பையும் அவர்களுடைய உடல் பலத்தையும் முடக்கி விடுவதாக அமைந்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களை, பெற்றோர்களுக்கு
மற்றும் ஆசிரியர்களுக்கு மாணவர்களை விளையாட அதிகமாக ஊக்குவிங்கள். அவர்கள் வெளியே சென்று விளையாடுகின்ற பொழுது பல காரியங்களை, பல பொது அறிவை, உலக அறிவை நிச்சயமாக கற்றுக்கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
கொண்டிருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் முழங்கிராவேளை பங்கு தந்தை ஃபாதர் ஆண்ட்ரூஸ் மற்றும் இணை பங்கு தந்தை இக்னேஷியஸ் மற்றும் இரு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் ஆரோக்கியமேரி, சிஸ்டர் ஆரோக்கியமேரி மற்றும் சிஸ்டர் அடைக்கலமேரி, பங்கு பேரவையின் துணைத் தலைவர் மற்றும் பொருளர், இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் மற்றும் அமர்ந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், பல இடங்களில் வந்திருக்கின்ற அருள் சகோதரிகள், மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் என் மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை முதல் பல நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்றோம். இறைவணக்க நடனம் முதல் அணிவகுப்பு, ஒலிம்பிக் கொடியேற்றம் மற்றும் சிலம்பம், சிறு குழந்தைகளுக்கான நடனங்கள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த நேரத்தில் நாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவை அனைத்தையும் இந்த மைதானத்தில் நமக்கு கண்களுக்கு விருந்தாக படைத்த அனைத்து மாணவ மாணவிகளையும் நாம் பாராட்ட வேண்டியது மிகவும் தகுதியும் நீதியுமானது. இன்று பல விளையாட்டுகளில் பங்கு பெற்று பரிசு பெற்ற மாணவர்களும் உண்டு, அதே நேரம் பரிசு பெறாத மாணவர்களும் உண்டு. அனைவருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை அனைவரும் நமது கைகளை தட்டி அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிப்போம். குழந்தைகள் தனியாக இவ்வளவு நடனங்களையோ இல்ல அவ்வளவு விளையாட்டுகளையோ அவர்களாக செய்ய முடியாது. இவற்றையெல்லாம் பயிற்சிவித்த ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர் இவர்கள் எல்லோரும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்த முதுகெலும்பாக இருந்து இவர்கள் உதவி செய்துள்ளார்கள், பெரும் முயற்சி எடுத்துள்ளார்கள், கடின உழைப்பு கொடுத்து அனைத்தையும் நல்ல முறையில் இங்கே அரங்கேற்றியுள்ளார்கள். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நமது மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பவும். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற பழமொழிகளை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நமது குழந்தைகள் வெறும் அறிவோடு இருந்தால் மட்டும் போதாது. இந்த உடல் நலனை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுவது விளையாட்டு. பாரதியார் கூட சொல்கிறார், ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா என்று இந்த விளையாட்டின் முக்கியத்துவத்தை பற்றி அவர் எடுத்துக் கூறுகிறார். குழந்தைகள் தங்கள் மனத அளவிலும் உடல் அளவிலும் நன்றாக வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் அவர்கள் நன்றாக விளையாடும் பொழுது இந்த இரத்த ஓட்டமானது உடலின் ஒவ்வொரு பாகத்திற்கும் சென்று அவர்களுடைய செல்களை எல்லாம் புதுப்பித்து உடலானது ஆரோக்கியமாக நல்ல முறையில் வளர உதவி செய்கிறது. இந்த விளையாட்டின் மூலம் இவர்கள் சுறுசுறுப்பாக, தன்னம்பிக்கை மிக்கவர்களாக, எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக உள்ள நல்ல குணங்களையும் இவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் நல்ல முறையில் வளர வேண்டும் என்றால் அவர்களுக்கு படிப்பறிவோடு நல்ல குணங்களும் நல்ல திறமைகளும் அவர்களுக்கு வளர வேண்டும். இந்த விளையாட்டுகளில் அவர்கள் பங்கு பெற்று ஒவ்வொருவரும் அவரவருக்கு பிடித்த விளையாட்டுகளில் அவர்கள்
முழுமையாக பங்கு பெறும் பொழுது அதில் சிறந்தவர்களாக அவர்கள் தனித்திறமை பெற்று பல இடங்களுக்கு தங்களது திறமைகளை வெளிப்படுத்த இந்திய நாட்டிலும் அயல் நாடுகளிலும் அவர்கள் சென்று விளையாடி இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்க்க முடியும். உடல்நிலையை நல்ல முறையில் காக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையானது யோகா. யோகா பயிற்சி, உடற்பயிற்சி, நல்ல சிந்தனைகள் மற்றும் தேவையான நல்ல சத்தான உணவு, நல்ல தூக்கம் இவற்றை குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது குழந்தைகள் நோயற்றவர்களாக சிறந்தவர்களாக எதிர்கால இந்தியாவை உருவாக்குபவர்களாக அவர்கள் நன்றாக வளர முடியும். எனவே இந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் குழந்தைகளை சரியான நேரத்தில் படிக்க வேண்டிய நேரத்தில் படிப்பதற்கும் விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடுவதற்கும் அவர்களுக்கு தகுந்த பயிற்சி கொடுத்து அவர்களை நல்ல சிந்தனையோடும் நல்ல சத்தான உணவு கொடுத்தும் அவர்களை வளர்க்க வேண்டும் என்று இந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த நல்ல நாளிலே அனைவரும் மகிழ்ச்சியான இருக்கின்ற இந்த தருணத்திலே இந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடந்து கொண்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற இந்த வேளையிலே அனைவரையும் வாழ்த்தி தொடர்ந்து நடக்கின்ற நிகழ்ச்சிகளும் மகிழ்ச்சியானதாக அமைய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன்.
இதயத்திற்கு பலன் கிடைக்கிறது. ஆழ்ந்த மூச்சு எடுக்கும் பழக்கத்தால் நுரையீரல் சுத்தம், சுவாசம் சீராகும். மூளை சுறுசுறுப்பு அதிகரித்து படிப்பு, வேலைத்திறன் உயரும். நன்றி உணர்வு வளர்கிறது. பிராண சக்தி அதிகரிக்கின்றது. உடல், மனம், ஆன்ம சமநிலை முழுமையான யோகா பலனை அளிக்கிறது. பட்டர்ஃப்ளை ஆசனம். கீழ் முதுகு, இடுப்பு மற்றும் தொடை தசைகளை வலிகளை குறைக்கவும், நெகிழ்வுத்தன்மையை ஊக்குவிக்கவும், இயக்க வரம்பை அதிகரிக்கவும் உதவுகிறது. மன அழுத்தத்தை குறைக்கிறது. இறுக்கமான தசைகள் மற்றும் இணைப்பு திசுக்களை நீட்டுவதன் மூலம் கீழ் முதுகு, இடுப்பு மற்றும் முழங்கால்களின் வலியை குறைக்க உதவுகிறது. வயிற்று பகுதியை மெதுவாக அழுத்துவதன் மூலம் செரிமானத்திற்கு உதவுகிறது. உடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது. ஒட்டுமொத்த உயிர் சக்தியை ஊக்குவிக்கிறது. தலைவலியின் தீவிரத்தை குறைக்க உதவுகிறது. நினைவாற்றலை ஊக்குவிக்கிறது. சிசுபாலாசனம். கீழ் முதுகு வலி மற்றும் இடுப்பு வலிகளை தடுக்கிறது. நீண்ட நேரம் உட்கார்ந்து பின் முதுகு தண்டுக்கு சீரான ஓய்வு கிடைக்கிறது. இடுப்பு, தொடை, முழங்கை, முதுகு தசைகள் தளர்ச்சி அடைகின்றன. வயிற்று பகுதிக்கு மசாஜ் ஆகி செரிமானம் சீராகும். உடல் சோர்வை குறைத்து புத்துணர்ச்சி தரும். மனதை உள்ளார்ந்த அமைதி நிலைக்கிறது. முழங்கால், தொடை, கால் மூட்டு வலி குறைகிறது. சுவாசம் ஆழமாக செல்ல உதவி செய்யும். ஆஸ்துமா, சுவாச சிரமம் உள்ளவர்களுக்கு நன்மை தரும். இரத்த ஓட்டம் சீராகி புத்துணர்ச்சி கிடைக்கிறது. பத்மாசனம் மனதை ஒருமுகப்படுத்த உதவும். கவலை, பதட்டம், மன அழுத்தம் குறைய செய்யும். நினைவாற்றல், கவனம், ஒருமை ஆகியவற்றை அதிகரிக்கிறது. முதுகெலும்பு, இடுப்பு, முழங்கை, கால்மூட்டு ஆகியவை நெகிழ்வுத்தன்மை பெறும். செரிமானம் மேம்படும். வயிற்று உறுப்புகள் சீராக செயல்படும். இரத்த ஓட்டம் சீராகும். உடல் முழுவதும் சுறுசுறுப்பு தரும். இடுப்பு, வயிற்று பகுதியில் கொழுப்பு குறைய உதவும். முதுகெலும்பை நேராக வைத்திருப்பதால் உடல் நிலை அழகாகும்.
சாவாசனம். த்ரிகோசாசனம். சமநிலை மற்றும் கவனம் மனதிற்கு ஒருமைப்பாடு தருகிறது. கால் வலிமை பெறும். தொடை, மூட்டு, பாதம் ஆகியவை வலுவடைகின்றன. முதுகுத்தண்டு நேராகவும் நெகிழ்வாகவும் ஆகிறது. மன அழுத்தம் குறையும். உடலுக்கு உறுதியும் நிலைத்த தன்மையும் கிடைக்கும். சாவாசனம். நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தவும் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கும். மன தெளிவு பெறும். உடல் புத்துணர்ச்சி அடையும். அமைதியாக இருக்கணும். உங்கள்கிட்ட தான் கேள்வி. டான்ஸ் ஆடினவங்க இதில் ப்ரோக்ராம் கொடுத்தவங்கள்ட்ட கேள்வி கேட்பேன். அமைதியாக இருக்கணும். அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய வணக்கம். உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு நிகழ்வை கண்டு ரசித்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் இங்கு கிடைத்தது. நானும் பல நிகழ்வுகளிலே பங்கெடுத்திருக்கிறேன். பல விளையாட்டு போட்டிகளிலே நானும் பங்கெடுத்து அதே போல இந்த நிகழ்ச்சிகளிலே தலைமை தாங்கி இருக்கிறேன். இந்த நம்முடைய ஒரு பங்கு இந்த ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்த ஒரு அனுபவம் மிக சிறப்பாக இருந்தது. நம்முடைய பிள்ளைகளுடைய இந்த நடனமாக இருக்கலாம், இந்த மற்ற நிகழ்வுகள் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருந்தது. எனவே இதற்காக நம்ம இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்திய நம்முடைய தொடக்கப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அருள் சகோதரிகள் 2 பேருக்குமே நான் மிக சிறப்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்ளுகின்றேன். அவர்கள்தான் ஆணிவேராக இருந்து வழிநடத்தி இருக்கிறார்கள். ஒரு மரம் நாம் மேலே பார்ப்போம், மிக அழகாக உயரமாக வளர்ந்திருக்கும். அந்த மரம் உயர்ந்தோங்கி வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு கீழே ஒரு ஆணிவேர் இருக்கும். அந்த 2 அருள் சகோதரிகள் ஆணிவேராக இருந்து இந்த பள்ளிக்கூடத்தை நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்க வேராக இருந்து செயல்படுகின்றவர்கள் தான் மற்ற அருள் சகோதரிகளும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும். இந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய பிள்ளைகள் மிக சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். வரவேற்பு அந்த நிகழ்வு முதல் அந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த சிறிய பிள்ளைகள் வரவேற்பு சொன்னார்கள். எவ்வளவு அழகாக சொன்னார்கள். இதற்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள். ஆசிரியர் பெருமக்களை நான் வாழ்த்துகின்றேன். அதோடு நம்முடைய பெற்றோர்கள், நான் நிறைய இடத்துல ஆனுவல் ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிற பெற்றோர்கள் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் இல்லை ஆடிட்டோரியத்தில் நடக்கும். இங்கதான் கிரவுண்டில் நடக்குது. ஆடிட்டோரியத்தில் அங்கே யாரும் வரமாட்டாங்க, பெற்றோர்கள் யாரும் போக மாட்டாங்க. இங்கதான் பெற்றோர்கள் எல்லாம் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பெற்றோர்களை நான் வாழ்த்துகின்றேன். அதோடு எல்லாவற்றிற்கும் மிக சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகின்றேன். பிள்ளைகளா, உங்களிடத்துல ஒரு கேள்வி, சரியான பதில் சொன்னா அவங்களுக்கு ஒரு பரிசு. சரிதானா? இந்த உலகத்தில் கால் ஊனமுற்றவர்கள் இந்த உலகத்தில் ஓடி தங்க பதக்கத்தை வெல்ல முடியுமா? முடியாதா? அப்படி ஓடி இந்த உலகத்திலே தங்க பதக்கத்தை வென்ற மனிதர் யார்? முடியும் சொன்னீங்க இல்லையா? அப்படி ஓடி ஒலிம்பிக்கில பரிசை பெற்றவர் யார்?
யாராவது பிள்ளைங்க தான் உசேன் போல்ட் இல்லை ஒலிம்பிக்ல. சரி, நான் சொல்றேன். அதாவது நீங்க யூடியூப்ல வீட்டுல போய் பாத்தீங்கன்னா தெரியும், வில்மா ருடால்ஃப் ஒரு பிள்ளை. வில்மா ருடால்ஃப் அந்த பிள்ளை பிறக்கின்ற பொழுது நன்றாக தான் பிறந்தது. ஆனால் ஒரு 4-5 வயது ஆகின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு காலில் பக்கவாதம் வந்துச்சு. பக்கவாதம் வந்தா அந்த கால் நடக்க முடியாதுன்னு மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். இனிமேல் நடக்க முடியாது, உன்னுடைய காலை இந்த தரையில பதிக்க முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். சரியா? ஆனால் அந்த பிள்ளையினுடைய ஆசை என்னது? இந்த உலகத்தில மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு பெண்மணியாக மாற வேண்டும். அது நடக்க முடியுமா? நடக்கக்கூடிய சாத்தியமா? மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க? இனிமே இந்த பெண்மணி, இந்த பிள்ளையால தரையில கால் பதிக்க முடியாது. ஆனா அந்த பிள்ளைக்கு ஆசை என்னது? நீங்க பதில் சொல்லணும். உலகத்திலே மிக வேகமாக ஓடி ஒலிம்பிக்ல தங்க பதக்கத்தை வாங்க வேண்டும் என்ற ஒரு கனவு. சாத்தியமாகுமா? சாத்தியமாகாத ஒரு கனவு. அப்ப அந்த பிள்ளையுடைய தாய் சொல்லுகிறாள், நீ எதை சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதை உன்னால் அடைய முடியும் என்று அந்த பிள்ளையுடைய தாய் சொல்லுகிறார். நீங்க எல்லாம் அப்ப என்ன செய்யணும்? பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளையுடைய கனவை நிஜமாக்க முடியும். அதற்கு தான் அந்த எடுத்துக்காட்டு. அப்ப அந்த பெற்றோர், அந்த தாய் சொல்லுகிறார். எனவே அந்த தாய் என்ன ஊக்கப்படுத்துகிறாள்? அந்த பிள்ளைக்கு காலுறை பட்டை அணியப்படுகிறது. நடக்க முடியாது என்ன செய்வாங்க? காலில பெரிய பட்டை போடுவாங்க. மருத்துவ சிகிச்சை அங்கே கொடுக்கப்படுகிறது. கொஞ்சம் வருடம் கழிந்த பிறகு என்ன செய்வாங்க? ஒரு பிள்ளை ஓடன்னு என்ன செய்வாங்க? பயிற்சியாளர் அந்த பிள்ளைக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. கொஞ்சம் வருடம் கழிந்த பின்பு அந்த காலில் இருந்து அந்த பட்டை, காலுறை பட்டை அகற்றப்படுகிறது. அந்த பிள்ளை தன்னுடைய காலை தரையிலே பதிக்க ஆரம்பிக்கிறாள், பயிற்சி எடுக்கிறாள். ரோம் நகரில் நடைபெற்ற அந்த ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் முதலாக ஓடி தங்கப் பதக்கத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். பாருங்க, காலில் தரையிலே பதிக்க முடியாது என்று சொல்லுகின்ற அந்த பெண்மணி 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் முதல் அந்த பதக்கத்தை பெற்றுக் கொள்கிறார். 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்திலே தங்கப் பதக்கத்தை பெற்றுக் கொள்கிறார். 400 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் தெரியல ரிலே, அதுல 4வது நிற்கிறாள். அந்த 4வது வேகமாக ஓடி தன்னுடைய நாட்டிற்கு அவர் முதல் பரிசை தன்னுடைய அணிக்கு பெற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், ஓட முடியாது, நடக்க முடியாது என்று சொன்ன அந்த பெண்மணி 1960 நடைபெற்ற அந்த ஒலிம்பிக்கிலே உலகத்திலே மிக வேகமாக ஓடுகின்ற பெண்மணியாக அந்த பெண்மணி சாதனை படைக்கிறார். அப்படின்னா நீங்க எல்லாம் சாதனை படைக்க முடியுமா? முடியாதா? பதில் சொல்லுங்க. அந்த சைடு இருக்கிற வாழகோட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் பதில் வரல. சாதனை படைக்க முடியுமா? முடியாதா? இந்த சவுண்ட் போதாது. முடியுமா? முடியாதா? என்ன போதாது? சார்ந்து முடியுமா? முடியாதா? என்ன முடியுமா? முடியாதா? சரி, அப்ப நம்ம சென்ட் ஆண்டனிஸ் பிரைமரி அண்ட் ஹைஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும்? சாதனையாளர்களாக நீங்கள் என்ன செய்யணும்? வரலாற்றுடைய பக்கத்திலே உங்களுடைய பெயர் பதிக்கப்பட வேண்டும். சரிதானே? உங்களுடைய புத்தகம் என்று இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு புத்தகம் அங்கே கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட வேண்டும். எப்படி இந்த வில்மா ருடால்ஃப் என்ற பிள்ளையினுடைய பெயர் நம்முடைய வரலாற்றுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, அதே போல உங்களுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்க வேண்டும். அதாவது நாம் இந்த மைதானத்திலே
இந்த மைதானம் இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த திறமைகளை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், உங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் போட்டி போட வேண்டும். யாருடன் போட்டி போட வேண்டும்? உங்களுடனா மற்றவர்களோட? பதில், யாரோடு போட்டி போட வேண்டும்? மற்றவர்களோடு. மற்றவர்களோட போட்டி போட வேண்டும். மற்றவர்களோட உங்களோட? உங்களோடு. யாரோடு? உங்களோடு போட்டி போட வேண்டும். சரிதானா? நீ இந்த மாசம் 320 மார்க் எடுத்து அடுத்த மாசம் எவ்வளவு மார்க் எடுக்கணும்? 321. 320 கீழே மார்க் எடுக்கணுமா? எடுக்கக்கூடாதா? எடுக்கக்கூடாது. அடுத்தவனோட போட்டி போடக்கூடாது. நீங்க ரன்னிங்ல 100 மீட்டர் ஓட்டத்தை 9.5 செகண்ட்ல கடந்தீங்க. அடுத்த எவ்வளவு எடுக்கணும்? 9.4. அப்ப போட்டி போடுறது யாரு கூட? யாருக்கு கூட? பதில் பிள்ளைங்க, யாருக்கு கூட போட்டி போடணும்? உங்க கூட போட்டி போடணும், அடுத்தவர்கள் கூட அல்ல. அது பொறாமை விளக்கும். அப்ப போட்டி போடுறது யாருக்கு கூட? பேர சொல்ல என்ன? யாருக்கு கூட? உங்க கூட தான் போட்டி போடணும், அடுத்தவர்கள் கூட அல்ல. உங்களுக்கு கூட போட்டி போட வேண்டும். எனவே அன்பு பிள்ளைகளே, நீங்கள் வளர வேண்டும். அப்ப நீங்கள் நன்றாக வளர வேண்டும் என்றால் மன உறுதி வேண்டும். என்ன வேண்டும்? சத்தமாட்டு அப்பதான் முடிப்போம். மன உறுதி ஒன்று. இரண்டாவது, சவால்களை எதிர்கொள்ளுகின்ற சக்தி வேண்டும். மூன்றாவது, விடாமுயற்சி. இது படிப்பாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம். அப்ப இதெல்லாம் இருக்க வேண்டும். மன உறுதி, சவால்களை எதிர்கொள்ளுகின்ற சக்தி, மூன்றாவது விடாமுயற்சி. அப்ப எதெல்லாம்? மூன்று. எதெல்லாம்? மன உறுதி, விடாமுயற்சி, சவால்களை எதிர்கொள்ளுகின்ற சக்தி. இந்த மூன்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் அது படிப்பாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம். நீங்கள் தாரக மந்திரமாக கொண்டிருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து நீங்கள் சாதனைகள் படைக்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நன்றி. கடந்த கல்வியாண்டு 2024-25 10ஆம் வகுப்பில் படித்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் பாடவாரியாக முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசளிக்க நமது பங்கு தந்தை அன்போடு அழைக்கின்றோம். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கொக்கோ விளையாட்டு வாழ்க்கை ஓட்டத்தில் முன்னேறும் தைரியத்தை கற்பிப்பது. அன்பு பெற்றோர்களே, நீங்கள் ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கான விளையாட்டு போட்டி அடுத்ததாக வர இருக்கிறது. ஆவலோடு உற்சாகத்தோடு காத்துக் கொண்டிருங்கள்.
Come on, Barbie, let's go party. You're my doll, rock and roll, feel the glamour and pink. Kiss me here, touch me there, hanky panky. You can touch, you can play. If you say I'm always yours, I'm a Barbie girl in the Barbie. If you say I'm ஹலோ வந்தாச்சா வந்த அப்புறம் சொல்லுங்க என்ன அப்படி திடீர்னு போயிட்டு அதுக்கு 10 ஃபோட்டோ எடுத்துருக்கேன் சூப்பர் 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 சூடான ஆட்டம் சூப்பர் சூப்பர் குட் குட் வெரி குட் கையை வீசி விளையாடுமா Okay. Number 3 out. Thank you for your participation. ஓட்டத்துல முதல்ல ஃபர்ஸ்ட் வந்தா முதல் பிரைஸ் தானே இவங்க முதல்ல வெளியே போறாங்க முதல் பிரைஸ் கை தட்டுங்க முதல் பிரைஸ் உங்களுக்கு தான் முறைதான் நீ அதற்குள் ஜெயித்திடடா தன் நம்பிக்கை உனக்கு இருந்தால் மனிதா நீதான் கடவுளடா நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா பிறப்பது ஒரு முறைதான் மனிதா நினைத்ததை நடத்திடடா பிறப்பது விடுமுறை Number 1 is out.
நில்லுங்க. நம்பர் 1 இல்ல. எல்லா கட்டத்திலுமே நில்லுங்க. எல்லா கட்டத்திலுமே ஆட்கள் நிக்கணும், அப்பதான் எடுப்பாங்க குழந்தைங்க. எடுங்க. நிக்கலாம். சீட் எடுடா. சீட் எடுங்க. நம்பர் 4. ஓகே ஓகே. மியூசிக் மியூசிக். 4 பேர் நிக்கிறீங்க. 4 பேர் நிக்கணும். நம்பர் 2. அவங்க பேரு நம்பர் 4. அப்படி நம்பர் 1. சரி. வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகள். கை தட்டுங்க. உங்களுக்கு அம்மா தான் எங்களுக்கு அம்மா, நம்ம எல்லாருக்கும் அம்மா. கை நல்லா தட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. செகண்ட் பிரைஸ் ஜோஸ்பின், திருமதி ஜோஸ்பின். கையை தட்டு. இன்னும் சத்தமா. வெரி குட். சூப்பர் சூப்பர். 3ஆம் பரிசு ஆதர்ஷ் சாருல். கொஞ்சம் க்ளோஸ் ஆகாம சேனல் ரெடி கேமரா பாருங்க. We would like to extend our heartfelt gratitude to you for your unwavering commitment and dedication. Thank you, Father. Next, a heartfelt thanks to our special guest, Dr. Celia Mary. Your presence has truly elevated this occasion, and your words have resonated deeply with all of us. Next, I would like to thank our special guest, Reverend Father Ignatius. Your sincere effect have not only united us in prayer, but have also inspired us all. Thank you, Father. Our gratitude also goes to our special guests, Mr. John Kennedy and Mr. J. Seelan. Your efforts in organizing this event have been invaluable. Thank you for your dedication. Mr. Sunila and Mrs. Silva, the President of the Parents-Teacher Association for the Primary and High School. We appreciate your support and cooperation. Thank you, Madam. We also want to express our sincere thanks to our Reverend Sister R.K. Mary, Reverend Sister Adekala Mary, Headmistress of Primary and High School, Assistant Headmistress Reverend Sister Maria Pushpam. Your leadership have driving force behind this wonderful event. Thank you, sisters. Last but not
Sports do not build, they reveal it. Thank you everyone.
शुभ नामे जागे तव शुभ आशीष